நீங்க ஆர்டிபிஷியலா உங்க மனச டைலூட் பண்ண வெளியே இருந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அந்த ஆல்கஹால் எல்லாம் எடுத்து என்ன பண்றீங்களோ அதை இந்த 5 புலன்களே கொண்டு வரலாம். ஓகே. ஆமாங்க ஆமாங்க ஆமா 5 புலன்களே காத்து கிடக்குது. ஓகே, நம்மளால அதை பயன்படுத்துறது இல்ல. ரொம்ப அற்புதம் ஜி. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆமாங்க. வித்தவுட் எந்த பிளேவரே அங்க இல்லைன்னா கூட அற்புதமான நறுமணம் உங்களை அப்படியே தாங்கும். என்னங்க ஒண்ணுமே இல்லையே, எம்டி வெறும் இடத்துல இருக்கேன், என்னங்க இப்படி ஒரு அது எந்த மனத்துக்குமே ஈக்குவல் இல்லாத ஒரு நறுமணம் எனக்கு அப்படியே தவழுதேங்கிற சூழல் கொண்டு விடும். எப்படி சாத்தியம்? கரெக்ட். ஒரு அமிலத்தோட ஒரு சுவையான ஒரு சுவையை நாக்குல இருந்து சுரக்குதே, இது எப்படி வரும்? ஆமா, அதாவது நான் மயங்கி எல்லாம் கிடைக்கலங்க, இருக்கிறேங்க. கரெக்ட். இருத்தலா இருக்கிறது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வருதுங்கன்னா இதை எந்த ட்ரக் கொடுக்கும், எந்த ஆல்கஹால் கொடுக்கும்? கண்டிப்பா அதை விட கோடி மடங்குல அது பெட்ரு. கரெக்ட். நான் உட்கார்ந்து இல்லைங்க, பறக்கிறேங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? கரெக்ட். எந்த ஒரு இன்டிவிஷன் இல்ல வெளியில இருந்து. இதுதான் அறிவியலாளர்கள் வந்து படம் பிடிக்கிறாங்க. என்ன படம் பிடிக்கிறாங்க? அப்படி ஒரு யுஃபோரியா ஸ்டேஜ் வந்துச்சுன்னா, மிதக்கும் தன்மை வந்துச்சுன்னா உடனே அவங்களுக்குள்ள என்னென்ன சுரக்குது, அவங்களுடைய பிசியாலஜிக் கண்டிஷன் என்ன இருக்கு, மெட்டபாலிசம் என்ன சொல்றது, பிளட்ல என்னென்ன இதெல்லாம் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இந்த என்சைம் அதிகமா சுரந்தா இந்த ஸ்டேஜுக்கு போலாம், இந்த என்சைம் அதிகமா இந்த அந்த என்சைம் எப்படி ஆர்டிபிஷியலா உருவாக்கலாம், இப்படி அதை எடுத்து இன்டேக்கா கொடுத்துறாங்க. இப்படி போறாங்க அவங்க. ஆஹா. சோ இந்த மாதிரி ட்ரக், இந்த ஆல்கஹால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி உருவானதுக்குன்னு இதுதான் ஸ்டோரி. அப்ப ஆமாங்க ஆமாங்க. எல்லாருமே வந்து புலன்களை அடக்கணும், மனதை அடக்கணும் இப்படியே சொல்லி கொண்டிருக்காங்க. பட் நீங்க வந்து வேறொரு டைமென்ஷன்ல இப்படியும் நீங்க அணுகலாம் அப்படின்னு ஒரு நிச்சயமா நீங்க உங்களுக்கு சுவை அப்படின்னு ஒரு விஷயமும், வாசனை அப்படிங்கிற விஷயமும், இனிமை அப்படிங்கிற விஷயமும், பாடலை கேட்கும் பொழுது இனிமையா இருக்குங்கிற விஷயமும், அடுத்தது காட்சி கண்கொள்ளா காட்சி அப்படிங்கிற விஷயமும், தொடுபடு மெய்யுணர்வு, இதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? ஆமா, எது கொடுக்கணும்? அது ஒரு கேள்வி வருது. புலன்களை அடக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லும் பொழுது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? அதுல வந்துட்டு பாலுணர்வையும் கூட சேர்த்திக்கங்க. ஏன் கொடுக்கணும்? என்ன காரணம் கொடுக்கணும் அப்படின்னா, இதுலயே ஒன்ஸ் இதுலயே ஊடுருவினா அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது பூரணத்துவத்துக்கே வழிகாட்டியா நுழைவாயிலா இருக்கும். அங்கேயும் நம்மளோட உண்மை தன்மைய, இருப்பு தன்மைய சந்திக்க முடியும். அங்கேயே என்லைட்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.